சீமானை விட வேல்முருகன் மேல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல? குறிப்பா என்சிசில இருக்க பெண்களை பூரா சீமானனுக்கு சப்ளை பண்ணாருன்னு சொல்லு. தர்மபுரியில இருந்து திண்டுக்கலுக்கு இதுக்கு வந்திருக்காரு. யாரு? வேல்முருகன். திண்டுக்கலுக்கு கிருஷ்ணகிரியில கரு பிரபாகரன் ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி ஏற்கனவே அந்த ஊர்ல ஒரு பாலியல் பிரச்சனையில வேற ஒரு தம்பி சிக்கி அந்த தம்பி வந்து எலிபேஸ்ட தின்னு செத்துறா. அப்படி அவங்க அப்பாவும் இறந்துறாரு. அந்த கேஸ்ல கட்சியில இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக கரு பிரபாகரனை கூப்பிட்டு காவல்துறை உளவுத்துறை உட்கார வச்சு, நீ சீமானுக்கு அந்த இறந்து போன பையனும் நீயும் சேர்ந்து, அதாவது அந்த இறந்து போன பையன் சீமானுக்கு பெண்களை பூரா, பள்ளியில படிக்கிற பெண்களை, குறிப்பா என்சிசில இருக்க பெண்களை பூரா சீமானனுக்கு சப்ளை பண்ணாருன்னு சொல்லு. அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை நாங்க விட்டுறோம். அப்படி இல்லாட்டி உன்னையும் பாலியல் குற்றவாளியா சேர்த்துருவோம். உன்னை என்கவுண்டர் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவனை மிரட்டியிருக்காங்க. உன் மேல பாலியல், நீ வந்து சீமான் மேல அபாண்டமா ஒரு பொய்யை சொல்லிட்டேன்னா நாங்க சொல்றோம், சீமான் மேல பழி சுமத்தணும், சீமானை அசிங்கப்படுத்தணும், சீமானை கேவலப்படுத்தணும். எப்படி பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய என்சிசி பெண்களை கூட்டி கொடுத்தாரு, சப்ளை பண்ணாருன்னு ஒருத்தனை சொல்லணும். அந்த பையன் சப்ளை பண்ணாங்க, சீமானுக்கு தான் சப்ளை பண்ண, அந்த விஷயம் தெரிஞ்சவனே சூசைட் பண்ணிட்டாங்க, இப்படி மட்டும் சொல்லி மிஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் மேல போலீஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த பையன் தானும் பாலியல் வழக்கில் சிக்கிடக்கூடாது. அதே நேரம் தான் உயிரா நேசிச்ச சீமானன் மேலேயும் ஒரு தவறான ஒரு அலிகேஷன் வந்துடக்கூடாது, தவறான குற்றச்சாட்டு, அதுவும் பெண்கள் மீது, அதுவும் பள்ளியில படிக்கக்கூடிய பெண்கள். அந்த பெண்களை வச்சு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக எவ்வளவோ போராடுறேன். தலைமையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பண்றேன், தலைமையில இருக்க எல்லாரும் சீமானன் உட்பட எல்லா பேருக்கும் கால் பண்றேன், கெஞ்சிருக்கேன், கண்ணீரோட என்னிட சொன்னேன். அப்ப எவ்வளவோ கெஞ்சிருக்கேன், முடியல. அதே நேரத்தில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வேற வழி இல்லாம தர்மபுரியில இருந்து திண்டுக்கலுக்கு இதுக்கு வந்திருக்காரு. யாரு? வேல்முருகன். திண்டுக்கலுக்கு சட்டமன்ற ஆய்வு குழுவா வந்திருக்காரு. அந்த வந்திருக்க அண்ணனை பாக்குறதுக்கு தர்மபுரியில இருந்து இங்க வந்திருக்கேன். வந்துட்டு பார்த்துட்டு அவரை சந்திச்சு உதவி கேட்டிருக்கேன். உடனே அவர் வந்து காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறீங்க, உங்களுடைய அரசியலுக்கு ஏன் இந்த பையனுடைய வாழ்க்கையை வீணாக்குறீங்க, இதெல்லாம் தவறு இல்லையானா அவர் கூப்பிட்டு காவல்துறையில் இருக்கவங்கள்ட்ட பேசியிருக்காரு. பேசின உடனே உடனடியாக காவல்துறை பின்வாங்கிருச்சு. அந்த பையன் மேல வழக்கம் போடல, சீமானனுக்கு எதிராக பேசுன்னு சொல்லல. உண்மையை சொல்லணும்னா சீமானன் மேலையும் ஒரு அலிகேஷன் வந்துடக்கூடாதுன்னு அந்த பையன் உறுதியானதுனால. ஒருவேளை காவல்துறை சொல்றாங்கன்னா அந்த பையன் வந்து சீமானனுக்கு ஆமாங்கட்டு போயிருந்தா என்ன செய்யும்? அப்படியே அந்த பையன் வெளியே தான் போயிருப்பாரு. அந்த அவருக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருப்பாரு. ஆனா அதை பண்ணல அவரு. சீமானன் மேல அபாண்டமா பழி சுமத்துன்னு போலீஸ் சொல்லுது. அப்படி போலீஸ் சொல்றதை கேட்டா இங்க உனக்கு பிரச்சனை இல்ல. ஆமா, போலீஸ் சொல்ற கேட்காட்டி உனக்கும் பிரச்சனை. நீதான் பாலியல் குற்றவாளியா மாறுவ, போக்சோ கேஸ்ல உள்ள போவ. அப்ப அந்த இடத்துல அந்த பையன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தா அப்படி அந்த பையனை கட்சி கைவிட்டுருச்சு. புரியுதுங்களா? அவன் போய் வேல்முருகன் போய் ஒரு உதவின்னு வாங்குறான், இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் திருப்பி அவன் வந்து வேல்முருகனை கட்சிக்கே போயிடுறான். அப்ப அதைத்தான் உதாரணமா சொன்னேன். அவன் பாதிக்கப்பட்ட போது அவன் நாம் தமிழர் கட்சி. இந்த விஷயம் எதுவுமே இந்த பேட்ல வராது. எப்படி வரும்? இப்ப நீங்க போட்டாதே இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துட்டா என்ன நீங்க? அது மாதிரிதான் அந்த தம்பி பாதிக்கப்பட்டது உண்மை. அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மண்டல செயலாளரா இருக்கிறேன். அவனை நாம் தமிழர் கட்சி கண்டுக்கறல. ஆனா வேல்முருகனே ஹெல்ப் பண்ணாரு. நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்கேன். எனக்கு நாம் தமிழர் கட்சி அறிக்கை விடல. அதனாலதான் சொன்னேன், சீமானனை விட ஒரு சில விடயங்கள்ல வேல்முருகன் மேல்.